வணக்கம். NTPC Green Energy இந்த IPO பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். NTPC Green Energy இவங்க வந்து ஏப்ரல் 2022 தான் இன்கார்பரேட் ஆனாங்க. இவங்க வந்து NTPCயோட ஃபுல்லி ஓன்டு சப்சிடியரி, அதாவது நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் இவங்களோட பேரண்ட் கம்பெனி. NTPC தான் இவங்கள ஃபுல்லாக ஓன் பண்ணுறாங்க இது வரைக்கும். இப்போ வந்து பப்ளிக் இஷ்யூவுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜியில் எதில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோலார் அண்ட் விண்ட் பவரில் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பேசிக்கலி இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். NTPC Green Energy வந்து ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து ஆஃப் டேக்கர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஆஃப் டேக்கர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஆஃப் டேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனியோட. இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு லாங்கர் பீரியடுக்காக இருக்கலாம், இல்லை ஷார்ட்டர் பீரியடாக இருக்கலாம். பேசிக்கலி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு, இத்தனை வருஷங்களுக்கு நான் உங்ககிட்டேருந்து பவர் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த பவரை வந்து இந்த ப்ரைஸில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் அந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இது போல் நிறைய ஆஃப் டேக்கர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 ஆஃப் டேக்கர்ஸ் இருக்காங்க ஆஸ் ஆஃப் டுடே NTPC Green Energyக்கு. அவங்களோட செட் டென்யூர், அதாவது அந்த பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தோன்னா 25 இயர்ஸ்க்கு மினிமம் இருக்குது. ஸோ 25 இயர்ஸ்க்கு உங்ககிட்டேருந்து நான் ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக ஜென்ரேட் பண்ணுற பவரை வந்து வாங்க போகிறேன் அட் அ ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட ஓவரால் பிஸ்னஸ். இவங்க ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஆஃப் டேக்கர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ அதில் அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஆஃப் டேக்கர்ஸோட டைப் பண்ணிக்கிறாங்க லாங் டேர்முக்கு. ஸோ 25 இயர்ஸ் அண்ட் அதுக்கு மேலே டைப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து பவர் ஜென்ரேஷன் பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் அவங்க வந்து நிறைய EPC கான்ட்ராக்டர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க. EPCனா பேசிக்கலி என்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த EPC கான்ட்ராக்டர்ஸோட ஹெல்ப் எடுத்துகிட்டு அவங்க பவர் ஜென்ரேஷன் பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஜென்ரேட் பண்ண பவரை வந்து ஆஃப் டேக்கர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஓவரால் பிஸ்னஸ் எக்ஸிக்யூஷன் மாடல். ஸோ இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரெவன்யூ ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2024 ஹைட்ரோ பவரை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா இவங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி PSU, அதாவது பப்ளிக் செக்டர் யூனிட். ப்ரைவேட்டில் வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனால் பப்ளிக் செக்டரில் இவங்க லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி PSUவாக இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இவங்க கரண்ட்டாக 6 ஸ்டேட்ஸில் வந்து அபவுட் 3220 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ட் பவரில் வந்து 100 மெகாவாட்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய விண்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் ஆஃப் 30th June 2024 31 ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 31 ப்ராஜெக்ட்ஸும் டோட்டலாக வந்து 11,771 மெகாவாட்ஸ் பவர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த கெப்பாசிட்டியில் இவங்க இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் ஆஃப் டுடே இவங்களோட 90.78% ரெவன்யூ வந்து சோலார் பவர் ஜென்ரேஷன் மூலமாகவும் 4.65% வந்து விண்ட் பவர் ஜென்ரேஷன் மூலமாகவும் கிடைக்கிது. ஸோ NTPC Green Energy கம்பெனி பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது IPO டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு கார்ப்பரேட் பாண்ட்ஸ், NCDs இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை MFல SIPs பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி செலெக்ஷனில் ஹெல்ப் பண்ணணும், இல்லை எனக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், அதுக்கு என்னோட அசட் அலோகேஷனை எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது நிறைய கார்ப்பரேட் NCDs வந்து செகண்டரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸ்லையும் சில பாண்ட்ஸும் NCDஸும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடியோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ IPO டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ IPO வந்து 19th to 22nd நவம்பர் வந்து ஓப்பனாக இருக்க போது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share, ப்ரைஸ் பேண்ட் 102 to 108 rupees per share அண்ட் லாட் சைஸ் வந்து 138 shares. இதில் டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தோன்னா 10,000 crores. இது வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ மொத்தம் 10,000 crores ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே கிடையாது. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபா கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் டிசைட் பண்ணுறது 25th நவம்பர். இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 26th நவம்பர் கிடைக்கும். அடுத்தது 27th நவம்பர் வந்து இந்த பர்டிகுலர் IPO லிஸ்ட் ஆக போகுது. இந்த IPOவோட அலோகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா QIBஸ்க்கு நாட் லெஸ் தென் 75%ன்னு சொல்லியிருக்காங்க. HNIs or NISக்கு நாட் மோர் தென் 15% அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாட் மோர் தென் 10% அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா வந்து அப்ராக்சிமேட்டாக 10%க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக இதுக்கான ரீட்டெயில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ரீட்டெயிலில் மினிமம் 1 லாட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 138 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு 14,904 rupees தேவைப்படும். ரீட்டெயிலில் மேக்ஸிமமாக 13 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ 1,794 ஷேர்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுக்கு 1,93,752 rupees தேவைப்படும். அடுத்தது ஸ்மால் ஹெச்என்ஐஸ் மினிமமாக 1,932 ஷேர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு 2,08,656 rupees தேவைப்படும். மேக்ஸிமமாக 9,246 ஷேர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நமக்கு 9,98,568 rupees தேவைப்படும். இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம ஆர்ஹெச்பி ஃபைலிங்க்கு முன்னாடி நீங்கள் இதோட பேரண்ட் கம்பெனியை வாங்கியிருந்தால் ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகியிருப்பீங்க அப்படின்னும் நம்மளோட பல வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தோன்னா 13th November. ஏன்னா அன்றைக்கி தான் அவங்களோட ஆர்ஹெச்பியை இவங்க ஃபைல் பண்ணாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக 10% ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்க மற்ற கேட்டகரிஸ்லையும் அப்ளை பண்ணலாம். மல்டிபிள் பிட்ஸாக ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி கேட்டகரியிலையோ இல்லை ஷேர் ஹோல்டர் கேட்டகரியிலையோ அப்ளை பண்ணுறவங்க மற்ற கேட்டகரிஸ்லையும் அப்ளை பண்ணலாம். ஐபிஓ டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்தாச்சு. ஸோ இவங்க இருக்க இண்டஸ்ட்ரியோட அனாலிசிஸ் நம்ம குவிக்காக பார்த்துடலாம். என்டிபிசி க்ரீன் எனர்ஜியை பொறுத்தவரையும் அவங்க ஒரு சன்ரைஸ் செக்டரில் இருக்காங்க, அதாவது க்ரோயிங் செக்டரில் தான் இருக்காங்க. இங்கே நான் கொடுத்துருக்கிறது என்னென்னா பெர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் இந்தியாவில் எப்படி இருந்திருக்கு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா இயர் ஆன் இயர் ஃபிஸ்கல் 14லேருந்து ஃபிஸ்கல் 23 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு பெர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். இங்கே ஃபிஸ்கல் 29க்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கபடி பார்த்தோன்னா 1,600லேருந்து 1,650 kWh எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுறதா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ பெர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாகிட்டுருக்கு. இதனால் ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி தான் நமக்கு கிடைக்கும், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் கிராஃபை பாருங்கள். ரெனியூவபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, மொத்தமாக ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியில் மினிமம் நாங்கள் ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி இவ்வளவாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. அதனால் டெஃபினட்டாக ரெனியூவபிள் எனர்ஜி செக்டருக்கு க்ரோத் இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரஜெக்டரியை பார்த்தோன்னா ஓவரால் இந்த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பர்ச்சேஸ் ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட்டோட பாலிசிஸை பார்த்தோன்னாலும் அவங்க 24/7 பவர் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு பாலிசி இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. க்ரீன் எனர்ஜி காரிடார் கொண்டு வந்திருக்காங்க. க்ரீன் சிட்டி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய PLI ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜி செக்டரை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். அதனால் டெஃபினட்டாக இந்த ரெனியூவபிள் எனர்ஜி செக்டரில் க்ரோத் நல்லா இருக்க போகுது. ஸோ NTPC க்ரீன் எனர்ஜி இருக்கக்கூடிய செக்டர் சன்ரைஸ் செக்டர் மட்டும் இல்லாமல் நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய செக்டர் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனி 2022 தான் இன்கார்பரேட் பண்ணாங்க. ஸோ ஃபிஸ்கல் 23 and 24க்கான டேட்டா தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபிஸ்கல் 23ல் அவங்களோட அசட்ஸ் 18,000 crores கிட்ட இருந்திருக்கு. அதுவே 24ல் 27,000 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூவும் 170 crores 2,037 crores மல்டிஃபோல்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேட் பார்த்தோன்னா 171 crores 344 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் பார்த்தோன்னா 23லேருந்து 24க்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ஜஸ்ட் இந்த 2 years மட்டும் பார்த்தோன்னா ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் நல்லா க்ரீனாக தான் தெரியுது. அடுத்ததாக அவங்களோட பியர் கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாம். இவங்களோட 2 பியர்ஸாக ஆர்ஹெச்பியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அதானி க்ரீன் எனர்ஜி அண்ட் ரெனியூ எனர்ஜி குளோபல் PLC. இந்த ரெனியூ எனர்ஜி குளோபல் PLC யூஎஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க கம்பெனி. இதை இவங்களோட பியராக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை நம்ம டைரெக்டாக அதானி க்ரீனோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்மளோட கம்பேரிசனை NTPC க்ரீன் எனர்ஜி அண்ட் அதானி எனர்ஜியோட பார்க்கலாம். ஸோ இவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் பார்த்தோன்னா NTPC க்ரீன் எனர்ஜி 1,962.59 crores இருந்திருக்கு 31st March 2024க்கு. அதுவே அதானி க்ரீன் எனர்ஜியோட ரெவென்யூ பார்த்தோன்னா 9,220 crores இருந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ ரெண்டுமே 10 rupee ஷேர்ஸ் தான். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா அதானி க்ரீன் எனர்ஜி கரண்ட்டாக 1,610ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வைல் இவங்களோட அப்பர் ப்ரைஸ் பேண்டை நான் இங்கே CMPயாக கொடுத்துருக்கேன். EPS அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தோன்னா அதானி க்ரீன் எனர்ஜி 6.2 rupees per ஷேர் ஏர்னிங்ஸ் கொடுத்துட்ருக்கு. வைல் NTPC க்ரீன் எனர்ஜி 0.42 அதாவது 42 பைசா தான் EPSஆக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் PE வைஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதானி க்ரீன் எனர்ஜியோட PEக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க 259 PEயில் இருக்காங்க, இவங்க 257 PEயில் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் பார்த்தோன்னா இவங்க கம்மியாக தான் இருக்காங்க. அண்ட் NAV பேர் ஷேர் NTPC க்ரீன் எனர்ஜி 10.9 rupeesல இருக்காங்க. வைல் அதானி க்ரீன் எனர்ஜி 62.08 rupeesல இருக்காங்க.
ஸோ பியர் கம்பேரிசன் வைஸ் பார்த்தோன்னா என்டிபிசி க்ரீன் எனர்ஜியை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க அதானி க்ரீன் எனர்ஜியோட பிஇக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்காங்க. ஸோ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தாச்சு, அவங்களோட பியர் கம்பேரிசனும் பார்த்தாச்சு. அடுத்தது இவங்களோட ரிஸ்க்ஸை இப்போ பார்த்துடலாம். ரெவென்யூ வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டோட்டலாக இந்த கம்பெனிக்கு ஆஸ் ஆஃப் டுடே வந்து 9 ஆஃப் டேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அதில் டாப் 1 ஆஃப் டேக்கர் வந்து அப்ராக்சிமேட்லி 50% ஆஃப் த ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் டாப் 5 ஆஃப் டேக்கர்ஸ் நியர்லி 87% ஆஃப் தி ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆஃப் டேக்கர்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா டெஃபினட்டாக இவங்களோட ரெவென்யூ வந்து ஹியூஜாக இம்பேக்ட் ஆகும். அது பெரிய ரிஸ்க் இந்த கம்பெனிக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா ரொம்ப ஹை காம்படிஷன் இருக்குது இந்த பர்டிகுலர் ஃபீல்டில். ஆஸ் ஆஃப் ஃபிஸ்கல் 23 அவங்க 53% பிட்ஸை வந்து வின் பண்ணாங்க. அதாவது எத்தனை பிட்ஸ் சப்மிட் பண்ணாங்களோ அதில் வந்து 53% பிட்ஸை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபிஸ்கல் 24 பார்த்தீங்கன்னா 22.6% பிட்ஸ் தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராஸ்டிக்லி அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கு அவங்க பிட்ஸ் வின் பண்ணது. போன ஃபிஸ்கல் அதாவது ஃபிஸ்கல் 23 வந்து அவங்க 10 ப்ராஜெக்ட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபிஸ்கல் 24 5 ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. இல்லை அதை விட கம்மியாக தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நெகட்டிவாக பார்க்குறேன் நான். அடுத்ததாக இவங்க இந்த கம்பெனி மேலே பெண்டிங் லிட்டிகேஷன்ஸ் இருக்குது ஒரு 480 மில்லியன், அதாவது 48 crores. ஆனால் இந்த கம்பெனியோட ஹோல் வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த லிட்டிகேஷன் கம்மி தான். பட் ஸ்டில் இந்த லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ஃபைனல் டேக்கை பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 153.44 கிட்டே இருக்குது. வைல் இந்த கம்பெனியோட பிஇ ஆஸ் ஆஃப் 31st March இருக்க இபிஎஸ் வச்சு பார்த்தோன்னா 147.94 கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இல்லை செப்டம்பர் 30th இருக்க இபிஎஸ் 0.42 பைசா பர் ஷேர் அப்படிங்கிற இபிஎஸ் வச்சு பார்த்தோன்னா 257.14 இபிஎஸ்சில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் 108 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஓவர்லி வேல்யூடாக தான் இருக்குது. வெரி வெரி ஹை ப்ரைஸ்டாக தான் எனக்கு தெரியுது. அடுத்ததாக இந்த பர்டிகுலர் ஐபிஓட ஜிஎம்பி ட்ரெண்டை நான் இங்கே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இனிஷியலாக 25 rupees per ஷேர் ஜிஎம்பியில் ஸ்டார்ட் ஆன இந்த பர்டிகுலர் ஐபிஓக்கான ஜிஎம்பி ட்ரெண்ட் வந்து இருக்க நாள்பட குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி ஜஸ்ட் 1 rupee ஜிஎம்பி per ஷேரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபிஓக்கு கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் பெருசாக இல்லை. என்டிபிசி க்ரீன் எனர்ஜியோட லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்க போகுது. ஏற்கனவே பார்த்தோன்னா லாஸ்ட் 2 to 3 weeks மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு. மார்க்கெட் டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் இட் அன்னைக்கு ஏதாவது நல்ல நியூஸ் வந்து இல்லை அதுக்கு முந்தின நாள் ஏதாவது நல்ல நியூஸ் வந்து மார்க்கெட் பாசிட்டிவா இருந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் நல்லா இருந்ததுன்னா லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி என்டிபிசி க்ரீன் எனர்ஜியோட லிஸ்டிங் வந்து சட்டிலாக இருக்கலாம், இல்லை டிஸ்கவுண்டட் லிஸ்டிங்காக கூட இருக்கலாம். அகெயின் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த ஐபிஓக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஆஸ் அ ஸ்டாக் டெஃபினட்டாக நல்ல செக்டரில் இருக்குது, நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட 31 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஆன்கோயிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் ஏற்கனவே இவங்க 9 ஆஃப் டேக்கர்ஸாக கிளைண்ட்ஸாக வச்சுருக்காங்க. மினிமம் 25 இயர்ஸ்க்கு அவங்களோட கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த எல்லா பாசிட்டிவ்ஸையும் பீட் பண்ணக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி நெகட்டிவாக இதோட ஓவர் ப்ரைஸிங் இருக்குது. ஏன்னா 257 பிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால வந்து இந்த ப்ரைஸிங் தான் இந்த ஐபிஓவோட ஒரே நெகட்டிவாக இருக்குது. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் பார்க்குற இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் ஐபிஓ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டாக்கில் நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா டெஃபினட்டாக லாங் டேர்ம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஐபிஓ பற்றி நான் கேதர் பண்ண டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா சேனலோட மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் இருக்க ஏற்கனவே லிஸ்டட் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் இந்த வீடியோவில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்க இமெயில் ஐடியோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.